ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடல் பாடலுக்கு காரகன் இந்த சுக்கிரன். சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க சுக்கிரன் ஒருவரே காரணமாக அமைவார். சொகுசான வாகன யோகம் இந்த சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல லட்சுமி தேவியின் புத்தர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்து சுக்கிர பகவான் பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன்னா குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மை தான் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வை கொடுப்பார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. மேலும் சுக்கிரன் பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. பொதுவாக சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தகப்பனார் சொத்துக்கள் மூலம் யோகத்தை கொடுக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு காரணமாக அமையும் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை இருந்து கொண்டிருக்கிறது. குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த குரு அந்த வீட்டுக்குடையவன் பாருங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இது ஒரு சிறப்பான விஷயம். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும் பாருங்க, பொருளாதார விஷயத்தில் மிகச்சிறந்த நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். விருச்சக ராசிக்காரர்கள், அதாவது விருச்சக ராசிக்காரர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பாருங்க அந்த முயற்சி வெற்றியில் முடியும். எப்படின்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஒரு பலமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு முழு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அவ்வளோ சிறப்புங்க. அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே இந்த 26 நாட்களுமே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நன்மையில முடியும். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் அந்த சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ எதுலேயும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். எதுலேயும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். எந்த காரியங்களும் பாருங்க இந்த காலகட்டத்தில் வெற்றியாக நடந்தேறும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. இந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே போல வியாபாரம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல விரையாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டம் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பாருங்க தானாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு தடை விலகும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிற வரையும் அதிர்ஷ்டம் தாங்க. அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டங்கள் வரும். உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு கோணாதிபதி, அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் கேந்திராதிபதி, அவர் கோணத்தில் இருக்கிறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலகட்டம் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். அப்போ இந்த காலம் பாருங்கள், சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ளே 9ஆம் இடத்துல இருக்கிற நல்ல பண வரவை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும். இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். இதுதாங்க அதை விட மிகப்பெரிய சிறப்பு. இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து குருவை நோக்கி பயணிக்கிறார். அந்த குருவோடு சேர்ந்து இருப்பதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனசளவில் அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிடுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறார். அப்போ எந்த ஒரு காரியமும் பாருங்க உங்களுக்கு நன்மையில் முடியும். அதாவது உங்கள் மனசளவில் இருந்த அத்தனை பாரங்களும் குறைந்து ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால, குரு மேலே பயணிப்பதனால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். சண்டனமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். உங்கள் மேலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது அவ்வளோ சிறப்புங்க. அப்போ நல்ல பணப்புழக்கம் பார்க்க முடியும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் இந்த மாதத்துல இருந்து. ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தவர் பாருங்கள் கோணத்தில் வலுவாக இருக்கிறார். அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். உங்களுடைய திட்டமிடுதல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதன் மூலம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் பாருங்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய திட்டமிடுதலால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் 6ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். கடன், நோய், வழக்கிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முழுவதுமாக குறையுங்க இந்த காலகட்டத்தில். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதனால எதிர்ப்புகள் கட்டுப்படும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி பாருங்கள் குருவை நோக்கி பயணிப்பது. அதே போல் நீங்கள் போகிற பாதை பாருங்கள் சரியாக இருக்கும். 6ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால எத்தனை தடைகள் இருந்தாலும் அது அத்தனை தடையும் உடைபடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது தாங்க மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், குரு அறிவு தேவதை. அப்போ விருச்சக ராசி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு படிப்பு, அதாவது எதிர்பாராமல் உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலுமே பாருங்கள் முன்னணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது அவ்வளவு சிறப்புங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கிளவனி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.